ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த 91ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நன்று அறிந்த ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளைகள் கூட இந்த சங்கீதத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. அப்போது இதில் இருக்கிற சங்கீதங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் அறிந்த பிரயோஜனமுள்ள நல்ல வார்த்தைகள். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு புதிய ஒருத்தரத்தை பார்க்குறோமோ, தேவனுடைய பிள்ளையை பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்லக்கூடிய முதல் நம் சிந்தனைக்கு வரக்கூடியதான ஒரு சங்கீதம் எது? இந்த 91. யாரும் பலவீனப்படும் போதோ பிரச்சனை இருக்கும்போதோ இதை வாசிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிங்க என்று சொல்லுவோம். அப்போது இந்த சங்கீதத்தில் அநேக நன்மைகள் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சில நல்ல ஆறுதலான வார்த்தைகளை இந்த 91ஆம் சங்கீதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்கும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பலனுள்ளதாக இருக்குது. இந்த 91ஆம் சங்கீதத்திலே முதலாவது நாம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிழலிலே தங்குவான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறதெல்லாம் தற்காலிகமானது. அல்லேலூயா. அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி, நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறதான ஒவ்வொன்றும் அது நிரந்தரம் இல்லாதது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நமக்கு நிழலாய் இருக்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிழல் தான் நம்ம விட்டு என்ன செய்யாது? நீங்காது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இவங்க நிழலாக இருந்தான். சில பேர் நமக்கு சில நபரை நாம் பார்க்கும்போது நமக்கு அவங்க நிமித்தமாக நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் சில ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செஞ்சிருவாங்க? விலகிடுவாங்க. ஆனால் விலகாத ஒரு ஆண்டவர் உங்கள் கூட என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிழலாக நமக்கு இருக்கிறார். ஒரு வெயிலில் போய் நிற்கும்போது சொல்லுவாங்க, நிழலுடைய அருமை வெயிலில் போனால் தான் தெரியும் அப்படிம்பாங்க. அப்போது வெயில் என்பது ஒரு நமக்கு கஷ்டத்தை உண்டாக்குறது. அது வெயில் என்பது நமக்கு ஒரு பிரச்சனை நிறைந்தது. அது நமக்கு அநேக பலவீனங்களை கொடுக்கறதா இருக்கிறது. ஆனால் கழிந்த 7 மாதமாய் கர்த்தர் நமக்கு நிழலாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிழலாய் இருந்தபடினால் இந்த கூடாரத்துக்குள்ளே தேவன் நம்மை சுகபத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அநேக வயதான தாயார் இருக்கிறீங்க, வாலிப சகோதரர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் சுகமாய் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன், உன்னதமான தேவன். அல்லேலூயா. அவருக்கு மறைவானவைகள் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. பாருங்க, இந்த மறைவு, இந்த உன்னதமானவுடைய மறைவு என்பது நமக்கு வேணும். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த காலத்திலே நாம் கேரளாவில் நடந்து கொண்டது ஒரு பெரிய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகம் போகிற போக்கு பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் சர்வ வல்லவருடைய நிழலில் நமக்கு தங்குவான். யார் தங்குவான்? தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்புகிற ஒவ்வொருவரும் எங்கே தங்குவார்கள்? அவருடைய நிழலிலே தங்குவார். அப்போ நம்ம எல்லாம் யாருடைய நிழலில் இருக்கிறோம்? கர்த்தருடைய நிலையில். அது சாதாரண தேவன் அல்ல, மகிமுள்ள தேவன், உன்னதமான தேவன், பயங்கரமான தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம எதையும் கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம இருக்கிறது எதுக்குள்ள இருக்கிறோம்? ஒரு கூரையின் நிழலுக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒவ்வொரு சூழ்நிலை வந்தாலும் கடந்து போனாலும் நாம் என்னை சூழ்ந்து கொள்ள எனக்கு நிழலாய் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் எந்த ஒரு பாடுகள் வழியாகவோ நெருக்கத்தின் வழியாக நாம் போகும்போது நாம் நினைக்க வேண்டும், எனக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அதே போல் அந்த 2வது வசனத்தில் பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்ம எல்லாம் யாரை நம்புகிறோம்? கர்த்தரை நம்புகிறோம். அல்லேலூயா. ஆமாம். அப்போது நம்ம அவரை நம்புகிறபடினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நாள் வரைக்கும் நம்ம ஜீவனுள்ளாக இருக்கிறோம். தேவனை நம்பி வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அப்போது கர்த்தரை நம்ம நம்பணும். 7 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில் நான் எழும்பி, எனக்கு 4 மணிக்கெலாம் எழும்பி நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் போகும்போது அந்த 7 மாதத்தை நான் எண்ணி பார்த்தேன்.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெருக்கத்திலும் கர்த்தர் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு அருமையான தேவன். ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறது மனுஷன் நம்பிஇல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு மனுஷனை நம்புவோம்னா அவன் இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நம்மளை என்ன செஞ்சிடும்? மறந்து விடுவோம். ஆனால் நம்ம நம்பி இருக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம சேவிக்கிற தேவன் இன்னார் என்பதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்போ நான் நம்புகிறது ஒன்று வசனம் சொல்லி, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த 7 மாதத்தில் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 8வது மாதத்தில் நீங்கள் என்னத்தை நம்பினீங்களோ, எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வேணும்னு நினச்சிருக்கிறீங்களோ அது தானாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் நாம் மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை இல்லாதபடி தேவனை நம்பி வாழ்வோம். தேவனை நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனது கிடையாது. அல்லேலூயா. அது சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவனை நம்பி வந்தேன், என் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? என்னை கைவிட்டார். அது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, சரியாக ஆண்டோடைய அன்பை அவங்க என்ன செய்யலை? புரிந்து கொள்ளலை. சரியாக ஆண்டவரை பிடிச்சு கொள்ளலை. சரியாக பிடிச்சிட்டோம்னா, சரியாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிட்டோம்னா அவர் நடத்துறது மாதிரிக்கு இந்த உலகத்தில் யாரும் நடத்த முடியாது. அது பயங்கரமான ஒரு சந்தோஷம், பயங்கரமான இது. கர்த்தர் நம்ம பிடிச்சிட்டோம், அவர் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னா போதும், ஐயோ பிள்ளைங்க கை விட்டுருவாங்க, யாருனாலும் கை விட்டுருவாங்க. தேவன் ஒரு நாள் நம்ம கை விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ நம்பணும். வேதத்தில் பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் தேவனை நம்பினார்கள். ஒவ்வொரு தேவனை நம்பி அவர்கள் தேவ சமூகத்திலே அவர்கள் கேட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு தேவையானவைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது கர்த்தரை நம்பி என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க, வெட்கப்படலை. எத்தனையோ பாடுகள் வழியாக, எத்தனையோ கஷ்டத்தின் வழியாக போனாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? யாரும் வெட்கப்பட்டு போகல. இந்த கால வேளையிலே, இந்த நாளிலே ஒருவேளை எனக்கென்று சொல்லி யாரும் இல்லையே, நான் யாராவது சார்ந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று இருக்குது. அவர் மேல் நம்பிக்கை உள்ள ஜனங்கள் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி பாக்கியவான்கள் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம உறுதியாக பிடித்து கொண்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல, நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் உன்னை தப்பு வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி சத்துருவானவன் அநேக சூழ்நிலைகளே பலவிதமான கண்ணிகளை வைக்கிறார். ஆனால் நம்ம நம்புகிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும்போது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள், எவ்வளவு தான் பாடுகள் வந்தாலும் அவைகள் ஒன்று நம்ம என்ன செய்யாது? அணுக முடியாது. பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்பு வைப்பார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பலவிதமான நெருக்கத்தில் இங்கே வந்திருக்கலாம், பலவித சூழ்நிலையில் வந்திருக்கலாம். இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, இதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்ப்போடு இந்த மாதத்திலே முதலாம் நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தப்பு வைப்பேன், நீ கலங்காத, நீ வேதனைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்ன தானே நம்புகிற, என்ன தானே விசுவாசிக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஐயோ எனக்கு இந்த காரியத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, நான் இந்த சூழ்நிலை மாற்றிக்கொண்டு இருக்கிறேனே, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாப்பார். அப்போ நம்மளை தப்பு வைக்கிற தேவன் அவர் தான். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும் கர்த்தர் நம்மை கடந்த 7 மாதத்தையும் கர்த்தர் கடக்க பண்ணினார். இல்லையா? தப்பு வைத்தார். நம்ம நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு வந்த எதிர்ப்புகள், நமக்கு வந்த சூழ்நிலைகள், நமக்கு வந்த பல 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 காரியங்கள், ஒவ்வொருத்தரையும் எழுப்பி விட்டு ஒவ்வொருத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் அத்தனை காரியத்தில் நம்ம தப்பு வைத்து இந்த கூடாரத்தில் உங்களை என்னையும் ராஜாக்களை போல அமர பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் கூட நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ராஜா எரிய சூளையில் கொண்டு அவங்கள போட்டாங்க. அப்போது அதிலிருந்து அவங்க தப்பி வைக்கப்படணும். ஆனால்
அந்த 3 பேர் மத்தியில் 4ஆம் நபராய் அங்கே உலாவி அவரை தப்புவித்தார். சிங்கத்தின் மத்தியில் இருந்தபோதும் அவர்கள் சிங்கம் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். ஏன்? அவர்களை தப்புவித்த ஆண்டவர் நம்மையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், இன்றும் மாறாதவராக இருக்கிறார், இன்றும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் எதை குறித்து பயப்பட வேண்டாம். தேவன் இப்போ 7 மாதத்தை தப்பி கடந்து வர பண்ண தேவன் இந்த மாதத்தையும் நம்மை ஜெயமாய் நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஐயோ 7 மாதம் நான் எப்படியோ கடந்து வந்தேன், இந்த 8ஆவது மாதம் எனக்கு அநேக தேவை இருக்க, எனக்கு அநேக கடன் இருக்கிறத நான் எப்படி நான் அடைக்க முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு பயத்தில் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், நம்ம அவர்கிட்ட எல்லாமே ஒப்படைச்சிடணும். ஏன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். நான் ஒரு காரியத்தை குறித்து நான் ரொம்ப எனக்கு ஒரு பாரம், அந்த பாரம் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவேன். அப்போ இன்னைக்கு காலையில் நான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த 7ஆவது மாதம் நான் வந்துட்டேன், 8ஆவது மாதத்துக்குள்ளே வந்துட்டேன்ப்பா, எனக்கு இந்த காரியத்தில் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு கலக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. எப்படி கடந்து போகிறது? இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு குடும்பத்திற்கு தேவைகள் இருக்கும், பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் இருக்கும், தனிப்பட்ட தேவைகள் இருக்கும், நமக்கு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கும். ஆனாலும் நமக்கு இந்த காரியத்தை நினைத்து 1ஆம் தேதி என்று சொன்னாலே நமக்கு சிந்தனைக்கு வருவது, இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போவது, எப்படி இந்த தேவைகள் நான் சந்திக்கப்படுவது என்று சொல்லி ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கேள்வி நமக்கு முன்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு காலையிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்துச்சு. நான் எதிர்பார்த்த காரியத்தில் எனக்கு என்ன இது ஒரு நல்ல செய்தி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தர், நான் அவரை ஒன்றும் பார்க்கவே இல்லை, அந்த ஒரு நல்ல செய்தியை நான் ஆண்டவர் காலையில் கொடுத்தார். அப்போ பாருங்கள், நம்ம பயப்படுற காரியம், நீ அதான் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். என்ன இருள் வரட்டுமே, என்ன பிரச்சனை வரட்டுமே, என்ன ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தால் நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தவன், பிசாசு ஜெயித்தவன், நான் அவங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நீ பயப்படாதே மகனே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இந்த பிரச்சனை என்னை அழிச்சிடுமோ, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீள முடியுமோ, இது என்ன ஒன்றுமில்லாமல் ஆக்கிருமோ. அந்த ப்ரேயர் நடத்தும் போது சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னாங்க, எல்லாம் இவன் விழுந்து போயிடுவான், இவன் எப்பண்டா சாவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் ஜெயமாக உங்களை நடத்துவார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறா. அந்த வசனம் சொல்லுகிறது, அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்க பலனை காண்பாய். நமக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும், அது ஒன்றும் எந்த ஒரு காரியம் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதும் நடக்காது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளும் போது நமக்கு எந்த ஒரு காரியமும் நம்ம என்ன செய்ய முடியாது, துன்பப்படுத்த முடியாது. உன் கண்களால் மாத்திரம் பார்ப்பாய், நீ அதை பார்த்து துன்மார்க்க பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பார்த்தீங்கன்னா பல வகையான சூழ்நிலைகளை அவர் கடந்து போகும்போது பலவிதமான நெருக்கத்திலெல்லாம் அவர் கடந்து போனார். அவரை பின்பற்றுவர்களுக்கு பலவிதமான உபத்திரங்கள் வந்தது. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த வசனம் நமக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒரு பலவீனம் வாதை என்று சொன்னால், எகிப்தில் பாருங்கள், பலவிதமான வாதையை ஆண்டவர் அனுமதித்தார். ஏன்னா அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் என்ன செய்யணும், அவங்கள வெளியே வரணும் என்று சொல்லி
அநேக வாதைகளை கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சில வாதைகள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டாரை நமக்கு சத்துருவாக இருக்கலாம், நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு சத்துருக்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது மேன்மைக்கானவையே இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் வாதை ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு காரியனாலும் எதுவுமே நம்ம என்ன செய்யாது, அணுகாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவன் இப்படிப்பட்டதான நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி இருக்கிறார். எதுவுமே என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்தாது. நேற்று நான் ஒரு இடத்துக்கு மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஒரு தாத்தா சொன்னார், ஒரு ஐயா, அவருக்கு 70 வயசு இருக்கும். அவரோட நான் பேசி வரும்போது அவர் சொன்னார், அவர் எங்கே கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த ஐயா சொன்னார், நான் வந்து இந்த மாதிரிக்கு நான் அங்கே ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன நான் நினச்சி பார்க்கவே இல்லை, அவர் படுத்து இருந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஏதோ அவர் வச்சுருந்த ஒரு பேனா வச்சுட்டு வந்துட்டார். அவர் வெளியே வந்துட்டு அப்போ அந்த பேனா போய் எடுக்கணுங்கிற ஒரு ஏவுதல் இருந்துச்சான். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், சரி நம்ம பேனா போய் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு பேனை தேடும்போது ஒரு கட்டுவிரியன் பாம்பு அவருடைய தலைவாணிக்குள்ளே அப்படி உள்ளே உட்காந்துருந்துருக்கு. அப்போ அதில் தான் நைட்டு ஃபுல்லாக அவள் படுத்திருந்துருக்காரு. காலையில் பார்க்கும்போது அந்த பாம்பு அந்த தலானியக்கில் என்ன இருந்திருக்கு. அப்போ சொன்னார், ஆண்டவர் என்னை எவ்வளவோ நேசிக்கிறாரு, எனக்கு அன்னைக்கு அந்த பாம்பு கடிச்சு தான் நான் செத்து போயிருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், என்னை பாதுகாத்தார், பொல்லாப்பு நேரிடாது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தரை தேடும்போது நமக்கு எந்த ஒரு தீங்கும் நம்ம என்ன செய்யாது, நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை சூழ்ந்து நிற்கிறார். நம்ம குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை அணுகாது, நம்ம குடும்பத்தை அணுகாது, நம்ம வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ மிதித்து போடுவாய் என்று சொல்லிட்டார் ஆண்டவர், நீ மிதித்து போடுவாய். அப்போ பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாஞ்சியோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு கர்த்தர் மேல் நல்ல வாஞ்சை உள்ளவனாக இருந்தான், கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் தூக்கி வீசப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார், ராஜாவாய் மாற்றினார். இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். கழிந்த 7 மாதத்திலே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறதான அந்த ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம், எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வேலை கிடைக்காம இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நம்மை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் மனுஷன் நம்மளை கீழே தள்ள நினைப்பான். ஆண்டவர் அப்படி இல்லை. உங்களை என்னை நம்ம எப்படிப்பட்ட வைக்கிற உயரத்தில் வைக்கிறவர். ஆசீர்வாதத்தில் உயரவும் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு மேன்மையான ஒரு இடத்துல வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு உயர்வான இடத்துல கொண்டு வைப்பார். உங்களை ஆண்டவர் வைப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இந்த காலவெளியிலே தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக தேவனை ஆராதித்தோம், நல்ல பாடல்களை பாடினோம், தேவனை ஆராதித்தோம். அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிறவனை மறு உத்தரவு அருளச்சேவேன். இந்த காலவெளியிலே தேவனுடைய பாதத்தில் வந்து நீங்கள் என்ன விண்ணப்பத்தோடு இன்னும் நம்ம சில காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம என்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோமோ கர்த்தர் அதற்கு என்ன செய்வாரா, மறு உத்தரவு கொடுப்பாராம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். உறுதியான இதே பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் ஒரு காரியத்துக்கு நம்ம போனோம்னா என்ன செய்ய மாட்டான், அவன் சொல்ல வேண்டிய அந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மறு உத்தரவு உனக்கு என்ன செய்வேன், அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா.
சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் 7 மாதமாய் நம்ம எப்படி நடத்தி வந்தார்? திருப்தியாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். இந்த 8வது மாதமும் திருப்தியாய் நடத்துகிற தேவன் உங்கள் கூட ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாது என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அன்னைக்கு ஆண்டவர் எண்ணெயும் மாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல 5 அப்பத்தை 2 மீன்கள் 5000 பேருக்கு கொடுத்து திருப்தியாய் நடத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலோ, உங்களுடைய வாழ்க்கையிலோ, என்னுடைய வாழ்க்கையிலோ நாம் ஆண்டவர் திருப்தியாய் நடத்துகிற ஒரு மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்கெல்லாமோ ஓடுறாங்க. நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவ சந்நிதிக்கு வந்திருக்கிறோம், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் வந்திருக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உங்களையும் என்னையும் திருப்தியாய் சரியாய் அற்புதமாய் நடத்துகிற தேவன். நீங்கள் சொல்லுவீங்க, அடுத்த மாதம் நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்தந்த காரியத்தில் நீ திருப்தியாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தினா ஒரு குறை எனக்கு வைக்கலன்னு சொல்லுவீங்க. நம்ம தேவன் வல்லமுள்ள தேவன், உன்னதமான தேவன், சர்வல்லமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தை நான் விட்டு விடாதபடி நாம் தொடர்ந்து ஓடுவோம், தொடர்ந்து கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.